அவனது குரலில் இருந்த அந்த தடுமாற்றம், எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை என்ற வார்த்தையில் இருந்த குற்ற உணர்வு, அறைக்குள் இருந்த மண் வாசனைக்கு கூட ஒரு கனத்தை கொடுத்தது. புவனா சில நொடிகள் அவனை பார்த்தபடியே நின்றாள். அவனோ பார்வையை கூட அவள் முகத்தில் நிலைநிறுத்த முடியாமல் சுவரை நோக்கி திரும்பிக் கொண்டான். அவனது கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டே இருந்தது. அதை கவனித்த புவனாவோ மெதுவாக அவனது விரல்களை தனது கரங்களுக்குள் அடக்கி கொண்டாள். ஆகாஷ், ஆகாஷ், இங்கே பாருங்க. அவன் மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான். நான் உங்களை தப்பாக நினைக்கல. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை இத்தனை வருடங்களாக அவனுக்குள் இறுகி கிடந்த ஏதோ ஒரு முடிச்சை மெதுவாக அவிழ்த்தது போல இருந்தது. அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பில் கூட வலி இருந்தது. நீ புரிஞ்சிக்க மாட்ட புவனா. இல்லை, புரியுது. இல்லை. அவன் வேகமாக தலையசைத்தான். உனக்கு தெரியாது, என்னால் சாதாரணமாக கூட இருக்க முடியாது. புவனா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் மெதுவாக அவளது கைகளை விலக்கிவிட்டு சில அடிகள் பின்னால் சென்று நின்றான். ஒரு ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய சாதாரண வாழ்க்கையை என்னால் வாழ முடியல. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் குரலே உடைந்து போனது. எனக்கு எமோஷன் அதிகமாக இருந்தால் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதயம் வேகமாக அடிக்கும், மூச்சு முட்டும், அப்புறம் மயங்கி விழுந்துடுவீங்க என்று அவன் சொல்லாமல் விட்ட வார்த்தையை முடித்தாள். ஆகாஷ் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். இதுக்காகத்தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நொடியில் புவனாவின் இதயம் வலித்தது. ஆகாஷ் சுவரில் சாய்ந்து நின்றான். அவ என்று தொடங்கியவன் சில நொடிகள் பேசவே முடியாமல் நின்றான். அவனது விழிகளில் மெதுவாக கண்ணீர் திரண்டு வந்தது. அவ என் கிட்ட இருந்து கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தா, என்னை கொஞ்சம் அன்பாக பார்த்துருந்தா, நான் சத்தியமாக நார்மலாக இருந்திருப்பேன் புவனா. அவன் உதடுகள் நடுங்கியது. ஆனால் அவ என்னை ஒரு மனுஷனை கூட பார்க்கல. எப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கூட யோசிக்கலை. என்னால் முடியுதா முடியலையா கூட கேட்கல. அவன் குரல் மெதுவாக மாறியது. அவளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான மாதிரி மட்டும் என்னை யூஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத வார்த்தையெல்லாம் பேசிட்டா. அந்த நொடியில் அவனது கண்களில் இருந்த கண்ணீர் உடைந்து கீழே விழுந்தது. புவனா வேகமாக அவன் அருகே சென்று அவனது கண்ணீரை துடைத்து விட்டாள். போதும் ஆகாஷ். ஆனால் அவன் நிற்கவில்லை. என்னை பார்த்து நீ ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொன்னா புவனா. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நான் கண்ணாடியில் கூட என்னோட முகத்தை பார்க்க முடியல. யாராவது என்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசினா கூட எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் உண்மையாகவே உணர்ச்சி இல்லாதவனா? என்னால் யாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாதுன்னு தினமும் யோசித்தேன். காதலிக்கிறதே தப்புன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. புவனா மெதுவாக அவனது முகத்தை தனது கரங்களுக்குள் ஏந்தி கொண்டாள். இங்கே பாருங்க, காதலிக்கிறது தப்பு இல்லை, தப்பான ஆளை காதலிக்கிறது தான் தப்பு. அந்த ஒரு வரியில் ஆகாஷ் அமைதியாகி நின்றான். இங்கே பாருங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அன்பு கிடைக்காத இடத்துல எந்த மனுஷனாக இருந்தாலும் உடஞ்சி தான் போவான். ஆனால் நீங்கள் உணர்வில்லாத மனுஷன், அது அர்த்தம் இல்லை. அவள் மெதுவாக அவன் மார்பில் கை வைத்தாள். இப்போ கூட பாருங்க, நீங்கள் யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் ஏமாத்தலை, யாரையும் யூஸ் பண்ணலை, ஏன் யாரையும் தப்பான எண்ணத்தில் பார்த்தது கூட இல்லை. இவ்வளவு காயம் இருந்தும் இன்னும் உங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு. அப்போது உங்களோட உணர்வுகள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ஹார்மோன் எல்லாமே ரொம்ப நல்ல லெவலில் தான் இருக்குது. அந்த வார்த்தைகள் ஆகாஷினுள்ளே எங்கோ இறந்து கிடந்த நம்பிக்கையை மெதுவாக உயிர்ப்பித்தது. அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். புவனா, சொல்லுங்க. நீ என்கிட்ட நெருங்கி இப்படியே பேசாத. ஏன், என்னாச்சு? அவனும் சிரித்தான். இந்த முறை அந்த சிரிப்பில் கொஞ்சம் உயிர் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே நின்று பேசினா எனக்கு ஏதாவது தோண ஆரம்பிச்சிடும். அவன் அவளை பார்த்தபடியே நின்றான். அறைக்குள் மெழுகுவர்த்தி ஒளி மட்டும் மெதுவாக அசைந்து கொண்டே இருந்தது. வெளியே மழைத்தூறல், இடி சத்தம், தவளைகளின் குரல். ஆனாலும் அந்த நொடியில் ஆகாஷுக்கு கேட்டது அவளது இதய துடிப்பு மட்டும்தான். புவனாவோ இன்னும் அவனுக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். அவளது மூச்சுக்காற்று அவனது முகத்தில் மோதிக்கொண்டிருந்தது. ஆகாஷ் மெதுவாக கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். புவனா, சொல்லுங்க. எனக்கு அவன் வார்த்தையை சொல்லவே தடுமாறினான்.
எனக்கு இப்போ ஃபீலிங்ஸ் வருது, ஆனால் மயக்கம் வரலை. அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். அவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பிலும் ஒரு துடிப்பு இருந்தது. ராத்திரி நேரம், வெளியே மழை, உள்ள மெழுகுவத்தி வெளிச்சம், நீயும் நானும் மட்டும் தனிமையா. இந்த நிலைமையில் உன்னை பார்த்தா ஏதேதோ தோணுது. அந்த குரல் ஒரு ஆணின் ஆசையாக மட்டும் இல்லை, பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த காதல், அன்பு, ஏக்கம், உரிமை எல்லாமே கலந்த குரல். அவன் மெதுவாக பார்வையை விலக்கி கொண்டான். வேண்டாம் புவனா, என்னை விட்டுடு. ஆனால் புவனா மட்டும் அசையவே இல்லை. அவள் இன்னும் அவனை பார்த்தபடியே நின்றாள். விடமாட்டேன். அந்த ஒரு வார்த்தை மெதுவாக இருந்தாலும் அதில் இருந்த பிடிவாதம் ஆகாஷின் இதயத்தை இன்னும் வேகமாக துடிக்க வைத்தது. அவன் மெதுவாக சுவரில் சாய்ந்து கொண்டான். புவனா, நீ புரிஞ்சிக்க மாட்டடி. இல்லையே, புரியுதே. இல்லை. அவன் மெதுவாக தலையசித்தான். இப்போ நீ இப்படி என் முன்னாடி நின்று பேசுகிற ஒவ்வொரு நொடியும் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் சொன்னதை கேட்டு புவனாவின் மூச்சும் சற்று தடுமாறியது. ஆகாஷ் அவளை நேராக பார்த்தான். உன்னை பார்த்தா கட்டி பிடிக்கணும்னு தோணுது. அவன் குரல் மெதுவாக கரகரத்தது. உன் கூட இப்படி நெருக்கமாக நின்றுட்டே இருக்கணும்னு தோணுது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை இன்னும் உன்கிட்ட இழுக்குது. நான் டாக்டர்னு கூட மறந்துடுறேன். ஆகாஷ் மெதுவாக அவளது கன்னத்தை வருடினான். இப்போ உன்னை பார்த்தா இந்த உலகமே வேண்டான்னு தோணுது. நீ மட்டும் போதும்னு தோணுது. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் குரலில் இருந்த காதல் புவனாவின் இதயத்தை முழுவதுமாக நிரப்பியது. ஆனால் அடுத்த நொடியே அவன் தனது கையை மெதுவாக விலக்கி கொண்டான். ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது. அவன் மெதுவாக பின்னால் நகர்ந்தான். இப்படி அவசரமாக எமோஷனில் நான் அவனை தொடக்கூடாது. நாளைக்கு இந்த நிமிஷத்தை நினச்சி உனக்கு எந்த வருத்தமும் வரக்கூடாது. அந்த வார்த்தையில் இருந்த மரியாதை ஆகாஷின் குணத்தை அப்படியே பிரதிபலித்தது. கண்கள் கலங்கிய புவனா சில நொடிகள் அவனையே பார்த்தபடி நின்றாள். பிறகு மிக மெதுவாக சொன்னாள், அப்படின்னா இன்னைக்கே இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வரி ஆகாஷின் இதயத்தை அப்படியே நிறுத்தியது போல இருந்தது. புவனா, இது விளையாட்டில், புரியாமல் பேசாத என்று சொல்ல அவள் மெதுவாக தலையசைத்தாள். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். மெதுவாக சாமி படத்தருகே சென்றாள். அருகே விளக்கின் அருகில் இருந்த மஞ்சள் கயிற்றை எடுத்தாள். அந்த மஞ்சள் கயிறு அந்த நொடியில் சாதாரண நூலாக தெரியவில்லை. 2 உயிர்களை இணைக்க காத்திருந்த விதி போல இருந்தது. அவள் மெதுவாக வந்து அதை ஆகாஷின் கைகளில் வைத்தாள். கல்யாணம் பண்ணிக்கலாமா இப்போவே? அவள் கேட்ட கேள்வியில் ஆகாஷின் தடுமாற்றம் இன்னும் அதிகமானது. புவனா, இதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்குது. நேரமும் காலமும் நமக்காக காத்திருக்குமா? அவள் மெதுவாக கேட்டாள். அவன் அமைதியாக நின்றான். காலையில் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமே. புவனா சிரித்தாள். எனக்குன்னு யாருமே இல்லை. உங்களுக்கு உங்கள் அப்பா மட்டும்தானே. இன்னைக்கு இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு புருஷன் பொண்டாட்டி அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமே. அந்த புருஷன் பொண்டாட்டி என்ற வார்த்தைகள் ஆகாஷின் உள்ளே எங்கோ ஆழமாக சென்று பதிந்தது. அவன் இன்னும் தயக்கத்தோடு அவளை பார்த்தான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரச்சனை? புவனா உடனே அவனது கைகளை பிடித்து கொண்டாள். பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் இனி ஒரு நாளும் உங்களை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். தாலி கட்டிக்கிட்டு ஒன்றாகணுமா இல்லை ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு தாலி கட்டிக்கணுமா? முடிவு உங்கள் கையில் என்று சொல்ல அந்த நொடியில் ஆகாஷின் உள்ளே இருந்த கடைசி தடையும் உடைந்தது. வெளியே மின்னல் வானத்தை கிழித்தது. அந்த வெள்ளை ஒளியில் அவன் கைகளில் இருந்த மஞ்சள் கயிறு தங்கம் போல மின்னியது. புவனா மெதுவாக அவன் முன் தலை குனிந்து நின்றாள். ஆகாஷ் அவளை பார்த்தான். அந்த தங்க நிற புடவையில் மெழுகுவர்த்தி ஒளியில் நின்றிருந்த அவள் அவனுக்கு ஒரு பெண்ணாக மட்டும் தெரியவில்லை, அவனுக்காக பிறந்த தெய்வதை போல தெரிந்தாள். அவன் மெதுவாக அந்த மஞ்சள் கயிற்றை அவளது கழுத்தில் கட்டினான். அந்த 3 முடிச்சுகளோடு 2 உடைந்த இதயங்கள் ஒரே உயிராக இணைந்து கொண்டது. வெளியே மேகம் மழையை அச்சதையாக தூவி கொண்டிருந்தது. உள்ளே நட்சத்திரங்கள் சாட்சியாக 2 உயிர்கள் மனதால் மட்டுமில்லாமல் உடலாலும் ஒன்றுக்கொன்று முழுமையாக சொந்தமாகி கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து புவனா அவனை பார்த்தாள். அவன் இப்போது அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். பல வருடங்களாக தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாமல் துடித்த மனிதன் இன்று அவளது அருகில் முழுமையான ஆணாக, முழுமையான கணவனாக மன நிறைவோடு உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது கரம் இன்னும் புவனாவின் இடையே சுற்றியே இருந்தது. ஆனால் புவனாவோ அவனது மார்பில் சாய்ந்தபடியே கண்களை மூட முடியாமல் கிடந்தாள். வெளியே மழை மெதுவாக நின்று விட்டது.
ஆனால் அவளது மனதுக்குள் மட்டும் இன்னும் புயல் அடித்துக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் இன்று அவன் இணைந்தது தான் காதலித்த கருப்பான பெண் புவனாவுடன் என்று நினைத்து. ஆனால் ஒரு நாள் அவன் தேடி அலைந்த அல்லியும் தன் அருகில் வாழ்ந்த புவனாவும் ஒரே பெண்தான் என்ற உண்மை தெரிந்தால் அவன் என்ன ஆகுவான்? அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வானா, இல்லை மீண்டும் உடைந்து போவானா? இப்போது இவ்வளவு காதலிக்கும் இந்த மனிதன் உண்மை தெரிந்தால் அவளை எவ்வளவு வெறுப்பான்? அவள் அந்த எண்ணத்திலேயே நடுங்கினாள். ஏனென்றால் ஆகாஷின் காதல் எவ்வளவு ஆழமோ அவன் வெறுப்பும் அதே அளவு ஆழம் என்பதை அவள் மிக நன்றாக தெரிந்து கொண்டிருந்தாள். மீண்டும் அவன் அசுரனாக மாறிவிட்டால் அவனை தடுத்து நிறுத்துவது யார்? அந்த கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. பொதுவாக அவனது கரங்களை தன் இடையிலிருந்து விலக்கி வைத்து எழுந்தாள் புவனா. ஆகாஷோ எதுவும் அறியாமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவளோ மெதுவாக நகர்ந்து சென்று சுவரில் சாய்ந்து அமர்ந்தாள். அவளின் கலைந்து கிடந்த புடவை, கன்னத்தில் உலராமல் இருந்த கண்ணீர் தடங்கள், கலைந்து காற்றில் ஆடிய கூந்தல், இவை அனைத்தும் அந்த இரவு அவளது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது என்று பறைசாற்றி கொண்டிருந்தது. இனி அவள் வெறும் புவனா இல்லை, ஆகாஷின் மனைவி. அந்த எண்ணம் வந்த நொடியே அவளது இதயம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியில் நிறைந்தது, ஆனால் மற்றொரு பக்கம் பயத்தில் நடுங்கியது. அவள் மெதுவாக முழங்கால்களை கட்டிக்கொண்டு அதில் முகம் புதைத்தாள். அவளது நினைவலைகள் தானாகவே அந்த நாளை நோக்கி ஓடத் தொடங்கியது. அன்பு செல்வன் தனது பையிலிருந்து எடுத்த அந்த புகைப்படத்தை அவளிடம் நீட்டிய அந்த நொடி புவனாவின் உலகமே ஒரு கணம் நின்று போயிருந்தது. அந்த புகைப்படத்தில் இளமையான அர்ஜுனா தேவி, அருகில் அன்பு செல்வன், அவர்களுக்கிடையில் சிரித்து கொண்டிருந்த சிறுவன். அந்த முகத்தை பார்த்த நொடியே புவனாவின் கண்களில் கண்ணீர் தானாக விழிந்தது. அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன்! தன்னையே மறந்து அவள் அந்த பெயரை உச்சரித்து விட்டாள். அன்பு செல்வனோ அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்ன சொன்ன? என்னோட புள்ள பேரு அர்ஜுன் உனக்கு எப்படி தெரியும்? அந்த கேள்வியில் ஒரு தந்தையின் பதட்டம் இருந்தது. புவனாவின் மூச்சே தடுமாறியது. அவள் வேகமாக தன்னுடைய பையில் இருந்த அந்த பழைய புகைப்படத்தை எடுத்தாள். அந்த வீடு, அந்த சிறுவன். அவள் நடுங்கும் கரங்களோடு அதை அன்பு செல்வனிடம் நீட்டினாள். இது... அவர் குழப்பமாக அவளை பார்த்தார். இது எங்களோட வீடு. அவளது குரல் மெதுவாக உடைந்தது. இந்த ஃபோட்டோ எங்கள் அம்மா எனக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட சின்ன வயசு ஃபோட்டோ. அன்பு செல்வனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. புவனா தொடர்ந்து பேசினாள். இது அவரோட வீட்டோட ஃபோட்டோ. அடுத்த நொடியே அன்பு செல்வனின் கைகளும் நடுங்க ஆரம்பித்தது. அவர் மீண்டும் அந்த புகைப்படத்தையும் புவனாவையும் மாறி மாறி பார்த்தார். உங்கள் புள்ள பேரு அர்ஜுனா இல்லை ஆகாஷா? புவனா அந்த கேள்வியை கேட்ட அந்த நொடியே படுக்கையில் சாய்ந்து இருந்த அன்பு செல்வனின் விழிகள் மெதுவாக கலங்கியது. என்னோட பிள்ளைக்கு நாங்கள் வச்ச பேரு அர்ஜுன் தாமா. அவரது குரலில் இருந்த அந்த பாசம் பல வருடங்களாக மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த ஏக்கத்தை வெளியே கொண்டு வந்தது. அவனோட அம்மாவோட பேரு அர்ஜுனா தேவி. அதனால தான் அவளை ஆசைப்பட்டு அவனுக்கு அர்ஜுன்னு பேர் வச்சா. ஆனால் அன்பு செல்வனின் குரல் திடீரென்று உடைந்தது. ஆனால் அவள் எங்களை விட்டுட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் அவள் பேரே அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. யாராவது அர்ஜுன்னு கூப்பிட்டா அவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வரக்கூடாதுன்னு தன்னோட பெயரையே மாற்றிக்கிட்டான். இப்போ அவன் எல்லாருக்கும் ஆகாஷ். அந்த வார்த்தையை கேட்ட நொடியே புவனாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். இல்லை, உங்கள் ஒய்ஃப் ஓடி போகல. அந்த ஒரு வார்த்தையில் அன்பு செல்வன் அப்படியே உறைந்து போனார். என்னம்மா சொல்கிற? அவர் பதட்டமாக எழுந்து அமர முயன்றார். நீ நீ நிஜமாக தான் சொல்றியா? அவரது கண்களில் கண்ணீர் திரண்டது. அந்த பார்வையை பார்த்த புவனாவின் இதயமே உடைந்தது. அவள் மெதுவாக அவரது அருகில் அமர்ந்தாள். சொக்கலிங்கம். அந்த பெயரை சொன்னதும் அவளது குரலே நடுங்கியது. அந்த சொக்கலிங்கம் என்னோட தூரத்து உறவு சித்தப்பா முறை. எங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தாரு. ஒரு நாள் அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருந்து வாங்க வந்த இடத்துல தான் முதல்ல அர்ஜுனா தேவி அம்மாவை பார்த்துருக்காரு. பார்த்த உடனேயே அந்த ஆளுக்கு அவங்க மேலே தப்பான ஆசை வந்துடுச்சு. அன்பு செல்வனின் முகம் மெதுவாக இறுக ஆரம்பித்தது. ஜமீனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் தப்பாக நடந்துக்கிட்டாரு.
அந்த நொடியே அன்பு செல்வனின் கரங்கள் கோபத்தில் நடுங்கியது. இந்த உண்மையை வெளியே சொன்னா உங்களையும் உங்கள் பிள்ளையையும் சும்மா விட மாட்டேன்னு அடிக்கடி மிரட்ட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கேவலத்தை வீடியோ எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி இருக்காரு. அவங்களும் உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து அவர் கூப்பிட்றப்ப எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதையே சாக்கா வச்சு அவங்கள தொடர்ந்து மிரட்டிகிட்டே இருந்தார். புவனா கண்ணீரை துடைத்து கொண்டு தொடர்ந்து பேசினாள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறதா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அதனால் அந்த அம்மாவை கடத்திட்டாரு. அந்த வார்த்தையை கேட்ட நொடியே அன்பு செல்வன் அதிர்ச்சியில் மூச்சையை விட முடியாமல் நின்றார். இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவர் சொக்கலிங்கத்தை கண்டிச்சாரு. அப்போ தான் அந்த ஆளோட உண்மையான முகம் வெளியே வந்துச்சு. நேருக்கு நேராக வந்தால் 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து சண்டை போடுவோன்னு அவருக்கு தெரியும். அதனால் எங்கள் அப்பா அசந்த நேரமாக பார்த்து ஆளுங்களை வச்சு அவரோட முதுகில் குத்திட்டாரு. புவனாவின் விழிகளில் வெறுப்பு எரிந்தது. இது வரைக்கும் நான் டிரைவர்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறீங்களா? இனிமே நான் தான் இந்த ஜமீனோட சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அப்பாவை கடத்தி வச்சு மிரட்டி எங்கள் அம்மாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஆளுக்கு தேவை 2 விஷயந்தான். ஒன்று பணம், இன்னொன்று பொண்ணு. அதுக்காக அந்த ஆள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டார். அது பெத்த பொண்ணாகவே இருந்தாலும் சரி. அன்பு செல்வன் அப்படியே உறைந்து போனார். தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் எங்கள் அம்மா பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்னோட 15வது வயசில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஜமீனோட வாரிசை அறிவிச்சாங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சொத்து யார் பேரில் இருக்கணும்னு ஊர் மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா இல்லாததால் அம்மா 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினச்சி சொத்துக்களை என்னோட பேரில் மாற்றி என்ன வாரிசை அறிவிச்சாங்க. எப்போ ஜமீனோட வாரிசு நான்னு தெரிஞ்சதோ அப்போவே அந்த ஆளோட நோக்கம் மாற ஆரம்பிச்சிட்டு. அவளது குரல் நடுங்கியது. அந்த ஆள் என்னையும் அடையணும்னு நினைக்க ஆரம்பித்தார். என்ன கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணினார். அர்ஜுனா தேவி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேரையும் சாவோட விளிம்பில் நிற்க வச்சு என்ன மிரட்டினார். அந்த 3 பேரும் என்னோட மானத்தை காப்பாற்ற எனக்காக உயிரையே விட்டுட்டாங்க. அவங்க உயிரை கொடுத்து என்ன தப்பிச்சு போக வச்சாங்க. அந்த நொடியே அன்பு செல்வன் முகத்தை மூடி கதறி எழுதார். சாகிற நேரத்தில் அர்ஜுனோட அம்மா இந்த ஃபோட்டோவை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து என் பிள்ளைக்கிட்ட நடந்த உண்மையை சொல்லிடுங்க, நான் ஓடி போகலைன்னு எங்கள் வீட்டில் சொல்லிடுங்கன்னு சொல்லி அழுதாங்க. கழங்கமாக சாகிறேன்னு என்ன மன்னிக்காமல் விட்டுடாதுங்க. நான் சூழ்ச்சியால் என்னோட வாழ்க்கையை இழந்துட்டேன். ஆனால் சாகிற நேரத்தில் கூட இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டு தான் சாகிறேன்னு என் பிள்ளைக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி அவங்க என்னோட மடியில் தான் உயிரையே விட்டாங்க. அன்பு செல்வனின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. எங்கள் அம்மா அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடுத்து எப்படியாவது அவனை தேடிப்பிடி, அவனுக்கு துணையாக இரு, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு, அவனோட அம்மாவுக்கு நடந்த துரோகத்தை சொல்லு, அவன் நிச்சயமாக பழி தீர்க்க வருவான்னு சொன்னாங்க. புவனா மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். உன்னை காப்பாற்ற போகிறவனும் அவன்தான்னு சொன்னாங்க. அவள் மெதுவாக அன்பு செல்வனை பார்த்தாள். அதுக்காகத்தான் இந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு அர்ஜுனை தேடி நான் இங்கே வந்தேன். அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க கிடையாது. எனக்கு அவங்களை எதிர்க்க தைரியம் இருக்குது. ஆனால் என்னோட அம்மா அதுக்கு சம்மதிக்கலை. இங்கே இருந்து போயிடுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அவளது குரல் உடைந்து கொண்டே போனது. அதுவும் இல்லாமல் இந்த அழகுனால நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் என்னோட அழகை மறைச்சி வாழ சொல்லி இந்த கருப்பு நிற மேக்கப் போட சொன்னாங்க. என்னோட அடையாளத்தை மறைக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வாரத்துக்கு ஒருக்கா மேக்கப் பண்ணணும். அதனால் என்னோட தோலில் எரிச்சல் வர ஆரம்பிச்சிது. என்னோட அடையாளத்தை மறைக்க எடையை குறைக்கிற மாத்திரைகளை எடுத்துக்கிட்டேன். என்ன நானே அல்லங்கோலமாக மாற்றிக்கிட்டேன். யார் நான் அழகாக இல்லைன்னு தெரிஞ்சும் என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை விரும்புகிறாங்களோ அவங்க தான் எனக்கு உண்மையான பாசத்தை தருவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவளது விழிகளில் இருந்த கண்ணீர் மெதுவாக கன்னத்தில் வழிந்தது. அப்படி ஒரு பாசத்தை நான் கண்டுபிடிச்சேன் ஆகாஷ்கிட்ட. ஆனால் நான் தேடி வந்த அர்ஜுனும் இந்த ஆகாஷம் ஒன்றுதான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் வேக வேகமாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். நான் இப்போவே ஆகாஷ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுறேன். அந்த சொக்கலிங்கத்தை நான் சும்மா விட மாட்டேன். ஆக்ரோஷமாக எழுந்து நிற்க முயன்ற புவனாவின் கையை அந்த பெரியவர் வேகமாக பிடித்து கொண்டார். நீ இதை இப்போ சொன்னா அவன் தாங்க மாட்டாமா?
அந்த ஒரு வார்த்தையிலேயே புவனா அப்படியே அமைதியாகிவிட்டாள். அவர் மெதுவாக அவளது தலையை வருடினார். ஆற்றுல தண்ணியை மெதுவாக திறந்து விடுறதுக்கும் மொத்தமாக அணை உடஞ்சி திறந்து விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்லாமா? அதே மாதிரி தான் இதுவும். புவனா கண்ணீர் கலந்த விழிகளோடு அவரை பார்த்தாள். முதல்ல அவனோட காயப்பட்ட மனசுக்கு ஒரு மருந்து வேணும். அவன் நிம்மதியாக தூங்கணும். யாரையும் பார்த்து பயப்படாமல் சிரிக்கணும். அழகான பொண்ணுங்க எல்லாம் தப்பானவங்க இல்லைன்னு அவன் மனசு நம்பணும். அவனோட அம்மா அவனை விட்டுட்டு ஓடி போகலைன்னு அவனுக்கு புரியணும். அல்லி கெட்டவ இல்லைன்னு அவன் உணரணும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புவனாவின் இதயத்திற்குள் ஆழமாக இறங்கி கொண்டே இருந்தது. இது எல்லாம் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னோட உண்மையான அடையாளத்தை வெளியே சொல்லாமல். அந்த நொடியே புவனா அதிர்ச்சியில் தலையசைத்தாள். இல்லை இல்லை, இது ரொம்ப தப்பு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் இப்போ இருக்கிறத விட ரொம்ப மோசமாக உடைஞ்சு போயிடுவான். அவளது குரலே நடுங்கியது. அந்த பெரியவர் அவளது கைகளை பிடித்து கொண்டார். இங்கே பாருமா அல்லி, நீ பயப்படாத. நான் சொன்னால் அவன் கேட்பான். முதல்ல அல்லி தப்பானவ இல்லைன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அவரது விழிகளிலும் கண்ணீர் தேங்கியது. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உன்னோட உயிரை காப்பாற்றினவங்களுக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக என்னோட பிள்ளையோட உயிரை மட்டும் பலி ஆக்கிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அந்த வார்த்தையை கேட்ட நொடியே புவனாவின் இதயம் அப்படியே நின்றது போல் இருந்தது. விழிகளில் நீர் தேங்கி நிற்க அவரின் கைகளை பிடித்தபடியே மெதுவாக தலையசைத்து சத்தியம் செய்து கொடுத்தாள் அவள். ஆனால் அவள் அந்த நொடியில் செய்து கொடுத்த அந்த சத்தியம்தான் அவளது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்று அவள் உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஸ்டோரியோட இந்த பகுதி எப்படி இருக்குங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.